ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் சிக்கன் நக்கட் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு கூட உடனடியாக செஞ்சு கொடுக்குற ஒரு சுலபமான ரெசிபி தான். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க இந்த சிக்கன் நக்கட் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் நக்கட் செய்கிறதுக்காக இப்போ நான் 300 கிராம் அளவுக்கு சிக்கன் போன்லெஸ் வாங்கி வச்சுருக்கேன். இந்த சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 5-6 பல்லு பூண்டு தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே பாதி வெங்காயம் எடுத்து சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துப்போம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடரும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது கூட 2 பிரெட் எடுத்து இது போல் கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கு எல்லா பொருளும் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். எண்ணெய் சேர்க்கறதுனால மிக்ஸி ஜாரில் நமக்கு ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த பதம் இந்த பதம் இருக்கணும். இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா அரைஞ்சி வந்திருக்குல்ல, இது எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு நல்லா இது போல் ஒரு முறை கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் நான் முட்டையை உடைச்சி சேர்த்துக்கிறேன். இதில் 3 முட்டையை நான் உடைச்சிட்டு சேர்த்துக்க போகிறேன். முட்டையை இது போல் 3 முட்டையை உடைச்சிட்டு சேர்த்துட்டு இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். நம்ம சேர்த்துருக்க உப்பு மிளகுலாம் நல்லா கலந்து வரணும். அந்த அளவுக்கு கலந்து கொடுத்தா போதும். இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு இதுவும் அப்படியே ஒரு ஓரம் இருக்கட்டும். இப்போ நம்ம கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு ஷேப்பில் நம்ம இது போல் இந்த சிக்கன் எடுத்து நல்லா ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ரெக்டாங்கிள் ஷேப்பில் நான் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் தேவையோ அந்த ஷேப்பில் நீங்கள் சிக்கன் நக்கட்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இது போல் நம்ம உள்ளங்கையில் வச்சு நம்ம இதை நல்லா தட்டி ஓரளவுக்கு திக்னஸில் நம்ம வந்து ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலுமே நீங்கள் இந்த சிக்கன் நக்கட்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் எல்லா சிக்கனையுமே இது போல் ரெடி பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. நம்ம முதல்ல எல்லா சிக்கனையும் எடுத்து இது போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். இப்போ நான் இந்த அளவுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம இதை பொரிக்க போகிறோம். ஒரு கடாயில் எண்ணெய் சூடு ஆகிட்டே இருக்குது. அதுக்குள்ளேயே நம்ம இந்த முட்டை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த முட்டையில் எடுத்து இந்த சிக்கனை எடுத்து போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா டிப் பண்ணதை எடுத்து இப்போ நம்ம பிரெட் க்ரம்ஸில் சேர்த்துடலாம். இந்த பிரெட் க்ரம்ஸில் நல்லா வந்து எல்லா பக்கமும் நல்லா இந்த சிக்கனை ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா எல்லா பக்கமும் பிரெட் க்ரம்ஸ் படுற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் போதும். இது போல் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி இதையும் அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா சிக்கனையுமே இதே போல் நம்ம ரெடி பண்ணி நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இது எல்லாம் அப்புறமா எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துப்போம். இப்போ எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரெடி ஆனதுக்கப்புறமா அதுக்குள்ளே எண்ணெய் நல்லா சூடாகி இருக்குது. கடாயில் சூடான எண்ணெயை ஸ்டவ் லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு இப்போ நம்ம இது போல் ஒரு சிக்கன் நக்கட்டையும் எடுத்து இப்போ எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா சிக்கன் நக்கட்டையும் சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கலாம். ஸ்டவ் ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. இது போல் நக்கட்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கலாம். இது பொறுமையாக நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு எல்லா பக்கமும் நல்லா சவந்து வர மாதிரி திருப்பி நம்ம போடணும். இதை நல்லா வந்து பொன்னிறமாக மாறி வரணும். அப்போ தான் சிக்கன்லாம் நல்லா வந்து வெந்தும் வரும். இது மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இந்த சிக்கன் நக்கட்ஸ் நமக்கு ரெடி ஆகும். இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம இதை சிக்கன் நக்கட்ஸை எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான். நல்ல டேஸ்டியான சிக்கன் நகட்ஸ் எவ்வளோ சுலபமாக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப சுலபமான ரெசிபி. இது கடைகளில் வாங்கினா எக்கச்சக்கமான ரேட் கொடுத்து நம்ம வாங்க வேண்டியதாக வரும். ஆனால் வீட்லேயே எவ்வளோ சுலபமான முறையில் இந்த ரெசிபி ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரதிஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.